வணக்கம், நமஸ்தே, வெல்கம் டு சேனல். வாங்க ஹிந்தி கற்றுக்கலாம். நான் தான் அவங்க ஹிந்தி டீச்சர். போன வீடியோஸில் நம்ம மேரா கர் லெசன் படித்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் சப் சமான் ஹே லெசன் படிக்கலாமா? இன்றைக்கி நம்ம ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு யானையோட கதை பார்க்க போகிறோம். तो शुरू करें. सब समान है. किसी जंगल में एक हाथी रहता था. वह बहुत ताकतवर था. उसे अपनी ताकत का घमंड हो गया था. उसने सोचा कि पूरे जंगल में मुझसे बलशाली कोई दूसरा जानवर नहीं है, इसलिए मुझे जंगल का राजा होना चाहिए. वह लोमड़ी, भालू और हिरन के पास गया. किसी जंगल ना जंगल ना काடு. किसी जंगल ना ஏதோ ஒரு காட்டில். ஜங்கல் மே வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காட்டுக்கு உள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு மே. கிசி ஜங்கல் மே ஏக்னா ஒன்று, ஹாத்தினா யானை, சரியா? रहता था ना இருந்துச்சு. கிசி ஜங்கல் மே ஏக் ஹாத்தி रहता था. ஏதோ காட்டுக்குள்ள ஒரு யானை இருந்துச்சு. வஹ்னா அது, பஹத்னா ரொம்ப, தாக்கத்வர்னா பலசாலி ஸ்ட்ராங், था थाना இருந்துச்சு. வ பஹத் தாக்கத்வர் था, அந்த யானை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உசே அதுக்கு, அப்னி அதோட, தாக்கத் சக்தி, கா தாக்கத் கானா சக்தியோட, घमंड घमंडना அகங்காரம், हो गया था ना ஆயிடுச்சு. என்ன, யானை அதோட சக்தினால ரொம்ப அகங்காரமாக இருந்துச்சு. உஸ்னே சோச்சா கி அது யோசிச்சு, சோச்சா கீனா யோசிச்சு, உஸ்னேனா அது, கி பூரே என்ன யோசிச்சு, பூரேனா ஃபுல் மொத்தம், ஜங்கல் மே அப்போ பூரா ஜங்கல்லே மே முஜ்சே, முஜ்சேனா என்னை விட, பலசாலி கோயி, கோயினா யாரும், தூசரானா வேற யாருமே, ஜான்வர் நஹி ஹே அப்படின்னா வேற எந்த அனிமலுமே கிடையாது. நஹி ஹேனா கிடையாது, ஹேனா உண்டு. இஸ்லியே அதனால, முझे நான், ஜங்கல் கா ராஜா காட்டோட ராஜா, ஹோனா சாஹியேனா இருக்கணும், அதனால நான் தான் காட்டுக்கு ராஜாவா இருக்கணும். வஹ்னா என்னது அது. லோம்டி, லோம்டினா நரி, பாலுனா கரடி, और हिरन, औरना एंड மற்றும், हिरन हिरन्ना மான், के पास गया அது கிட்ட போச்சு, சரியா? அப்போ அது நரி கரடி மான் கிட்ட போச்சு. கயானா போச்சு, பாஸ்னா பக்கத்தில் கிட்ட. போய் என்ன சொல்லிச்சு அதான் இங்கே கால் அவுட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வாசிப்போமா? देखो मैं सबसे बलशाली हूँ, मैं ही तुम्हारा राजा हूँ, तुम मुझे प्रणाम करो. देखो ना பாருங்க, மேனா நான், சப்சேனா எல்லார் விடையுமே, பலசாலி ஹூ அப்படின்னா நான் தான் பலசாலி. அப்போ பாருங்க, நான் தான் எல்லார விடையுமே பலசாலி. மே ஹி தும்ஹாரா ராஜா ஹூ, தும்ஹாரானா உங்களோட, ராஜா ஹூனா ராஜா, அப்போது நான் தான் உங்களுக்கு ராஜா. தும் முझे நீங்கள் எனக்கு, प्रणाम करो அப்படின்னா கும்பிடணும். लोमड़ी, भालू और हिरन घबरा गए அப்படின்னா என்ன, நரி கரடி மான் எல்லாருமே பயந்துட்டாங்க. घबरा गएனா பயந்துட்டாங்க. प्रणाम महाराज, आप ही हमारे राजा हैं, हम आपकी प्रजा हैं. அந்த 3 அனிமல்ஸுமே ஒத்துக்கிட்டாங்க, கும்பிட்டுட்டு நீங்கள் தான் எங்கள் ராஜா, நான் தான் உங்களோட பிரஜை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. மகாராஜ்னா மகாராஜா, ஆப் ஹி நீங்கள் தான்,
ஆப்னா நீங்கள், ஹீன் சேர்த்தா நீங்கள் தான், ஹமாரேனா எங்களோட, ராஜா ஹே அப்படின்னா ராஜா தான், ஹம் ஆப்கி நாங்கள் உங்களோட, பிரஜா ஹேனா பிரஜை. சரியா அப்படின்ச்சா? அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். हाथी आगे चला, उसे खरगोश, सियार और जिराफ मिले. हाथी आगे चला யானை முன்னாடி நடந்துச்சு. ஆகேனா முன்னாடி, சலானா நடந்துச்சு. உசே அதுக்கு, खरगोश முயல், சியார் குள்ளநரி, ஆர்னா மற்றும், அண்ட் ஜிராஃப் மிலே, மிலேனா சந்திச்சாங்க. அப்போ யானை முன்னாடி போய் முயல், ஜிராஃப், குள்ளநரியெல்லாம் சந்திச்சு. मैं पूरे जंगल का राजा हूँ, मुझे प्रणाम करो. அது அவங்கக்கிட்டேயும் போய் சொல்லிச்சு, மொத்த ஜங்கலுக்கும் நான் தான் ராஜா, நீங்கள் என்ன வணங்கணும், எனக்கு வணக்கம் போடணும். खरगोश, सियार और जिराफ भी घबरा गए. खरगोश, सियार और जिराफ ना முயல், குள்ளநரி, ஜிராஃப், भी அப்படின்னா முயல், குள்ளநரி, ஜிராஃபும் घबरा गए பயந்து போயிட்டாங்க. महाराज आप हमारे राजा हैं, हम आपको प्रणाम करते हैं. உடனே ஜிராஃப், முயல், குள்ளநரி எல்லாம் பயந்துட்டு உங்களும் யானையை தன் ராஜாவா ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வணக்கம் போட்டாங்க. आप हमारे நீங்க எங்களோட, ராஜா है ராஜா, हम आपको நாங்க உங்களை, प्रणाम करते हैं வணங்குறோம். हाथी को अपनी ताकत का घमंड हो गया. एक दिन उसे रास्ते में चींटी मिली. हाथी को ना यानी कि अपनी அதோட, தாக்கத் கா ஸ்ட்ரெங்த்தோட, घमंड हो गया அகங்காரமாயிடுச்சு. அப்போ யானை அதோட ஸ்ட்ரெங்க்னால ரொம்ப அகங்காரமாக இருந்துச்சு, திமிரு பிடிச்சிடுச்சு. அது அந்த எறும்பை பார்த்து சொல்லிச்சு, ओए चींटी, मैं इस जंगल का राजा हूँ, देखती नहीं मैं कितना विशाल हूँ, मुझे प्रणाम करो. चीटीना அதாவது எறும்புன்னு கூப்பிட்டுச்சு. मैं इस जंगल का நான் இந்த காட்டுக்கு, ராஜா ஹூ ராஜா, ஏ எறும்பு நான் இந்த காட்டுக்கு ராஜா. देखती नहीं ना பார்க்கலையா, मैं कितना நான் எவ்வளோ, விஷால் ஹூ நான் எவ்வளோ விஷாலமாக இருக்கேன், முझे எனக்கு, பிரணாம் கரோனா வணக்கம் போடு. அதுக்கு அந்த எறும்பு என்ன சொல்லிச்சு, इस संसार में कोई बड़ा या छोटा नहीं है, सब समान है. इस ना என்னது இந்த, संसार में ना உலகத்தில், कोई யாரும், बड़ा या छोटा, बड़ाனா பெருசு, छोटाனா சின்னது, பெருசோ சின்னதோ, नहीं है இல்லை, सब समान है, सबனா எல்லாரும், சமான்னா சமம். எறும்போட இந்த பேச்சு கேட்டதுமே யானைக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். யானை பயங்கரமாக கோவப்பட்டுச்சு. கோவப்பட்டு அது சொல்லிச்சு, तुम्हारी इतनी हिम्मत, मैं तुम्हें अभी नष्ट कर देता हूँ. तुम्हारी इतनी உனக்கு இவ்வளோ, ஹிம்மத்னா தைரியமா, உனக்கு இவ்வளோ தைரியம், मैं तुम्हें நான் உன்னை, अभी இப்போ, नष्ट அழிச்சிடுறேன், नष्ट कर देता हूँ ना அழிச்சிடுறேன். हाथी ने चींटी को सूंड से उठाने के लिए सूंड आगे बढ़ाई. चींटी हाथी की सूंड से चिपककर उसे काटने लगी. हाथी ने चींटी को याना எறும்ப सूंड से उठाने தும்பிக்கையால் தூக்குறதுக்கு, उठाने के लिए தூக்குறதுக்கு, सूंड தும்பிக்கை, ஆகே படாயி ஆகே முன்னாடி நீட்டுச்சு. சரியா? அப்போ யானை எறும்பை தூக்குறதுக்காக தும்பிக்கையை முன்னாடி நீட்டுச்சு. चींटी हाथी की सूंड से எறும்பு யானையோட தும்பிக்கையோட சிப்பக்கர் ஒட்டிடுச்சு. ஒட்டிட்டு உசே அதை காட்னே லகி கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. चींटी मुझे छोड़ दो. யானை வழியில் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது எறும்பு கிட்ட என்னை விடுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. चींटी मुझे छोड़ दो, எறும்பு என்னை விட்டுடு. எறும்பு சொல்லிச்சு, क्या तुम
मानते हो कि कोई छोटा या बड़ा नहीं है? क्या तुम ना क्या ना என்ன तुम ना நீ मानते हो कि उत्क्रिया कोई யாரும் छोटा या बड़ा சின்னதோ பெருசோ नहीं है இல்ல எருமை கேட்டுச்சு நீ அப்போ ஒத்துக்கிறியா யாருமே சின்னதோ பெருசோ இல்லைன்ட்டு हाँ बहन मैं मान गया संसार में सब समान है कोई छोटा या बड़ा नहीं है हाँ बहन ना ஆமா தங்கச்சி मैं मान गया நான் ஒத்துக்கிறேன் संसार में உலகத்தில் सब எல்லாரும் समान है समम कोई யாரும் छोटा या बड़ा சின்னதோ பெருசோ नहीं है இல்லை கடைசியில் இவ்வளோ விஷாலமாக பலசாலி நினச்சிக்கிட்ட யானையே ஒரு சின்ன எறும்புக்கிட்ட தோற்று போயிடுச்சு யானை ஒத்துக்குச்சு உலகத்தில் எல்லாருமே சமம்தான் யாருமே சின்னதோ பெருசோ கிடையாது கதை முடிஞ்சிடுச்சு எனக்கு டீஸ் கதை பிடிச்சிருந்துச்சா நம்ம ஹிந்தி கற்றுக்க இன்னொரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டோம் இந்த உலகத்தில் எல்லாருமே சமம்தான் யாருமே யாருக்குமே கீழே கிடையாது யாரும் யாருக்கும் மேலே கிடையாது சரியா உங்ககிட்ட 500க்கு சில்லறை இருக்கா என்கிட்ட எல்லாம் 500 ரூபாய் நோட்டாக இருக்குது ஹிந்தியில் சில்லறை எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாமா आपके पास 500 का छुट्टा है मेरे पास सब 500 के नोट है आपके उंग पास किट्ट आपके पास उंग किट्ट 500 का 500க்கு छुट्टा है சில்லறை இருக்கா मेरे पास என்கிட்ட सब எல்லாம் 500 के ही 500 ரூபாய் தான் நோட் है நோட்டு இருக்கு எனக்கு டீஸ் புரிஞ்சிடுச்சா உங்ககிட்டயும் இல்லையா आपके पास भी नहीं है आपके पास भी உங்ககிட்டயும் नहीं है இல்லையா அப்போ நான் பக்கத்து கடையில் போய் சில்லறை மாற்றிட்டு வர்றேன் तो मैं बाजू की दुकान में जाकर छुट्टा करके आता हूँ तो ना अपो मैं ना तो मैं अपो ना बाजू के पक्कत दुकान में कड़े की जाकर पोई छुट्टा करके आता हूँ சில்லறை மாற்றிட்டு வர்றேன் இப்போ நம்ம பார்த்தது பையன் சொல்லக்கூடியது இதே பொண்ணாக இருந்தாங்கன்னா எப்படி சொல்லும் तो मैं बाजू की दुकान में जाकर छुट्टा करके आती हूँ எல்லாமே சேம் தான் அந்த ஒரே ஒரு வேர்ட் ஆத்தா ஆத்தி சரியா எனக்கு டீஸ் பண்ணிடுச்சா இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த லெசனோட எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சிடலாம் சரியா அன்டில் தென் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் சரியா டேக் கேர் ஹிந்தி டீச்சர்